Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பொரியல். சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன், வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் கட் பண்றதுல கூட டேஸ்ட் இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் தப்பமாகவே கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அதுவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னாக்கா சில பேர் கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கனாக்கா அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு பவுலில் உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே முட்டையை 4 உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்காலியோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க 1 நிமிஷம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதுங்க, கண்ணாடி பதத்துக்கு. இந்த முட்டை பொரியலுக்கு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆனால் போதும். இதுக்கு பெரிய பீஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப சின்னதாக உடைக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மேலே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே துருவன தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா தூள் தூளாக ஆகிடும். இப்போ முட்டை பொரியல் ரெடி. இந்த முட்டை பொரியல் சாம்பார் சாதம் இல்லைன்னா ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த முட்டை பொரியலை ரெடி பண்ணிடலாம்.